இந்த நாட்களில் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை ஜெபத்தின் மூலம், வேத வாசிப்பின் மூலம், வேதத்தை தியானிப்பதின் மூலம் உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய அடிப்படையே முழங்கால் மட்டும்தான். இன்று பலர் பிரசங்கிக்கிறார்கள், இயேசு எல்லாம் முடித்து விட்டார், இனி நமக்கு எல்லாமே இலவசம் என்று. ஈஸியாக வந்துடும். என்ன செய்ய, நான் டிகிரி படித்து முடிச்சிட்டேன், அதுக்காக என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இல்லையே, என் பிள்ளை ஹோம்ஒர்க் எழுதாமல் இல்லையே, அது ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன்னா நான் தண்டிக்காமல் இல்லையே, அதை எக்ஸாமுக்கு நான் அனுப்பாமல் இல்லையே. அது போலத்தான். அதாவது தேவனிடத்தில் எதுவும் இலவசம் அல்ல. இலவசம், ஆனால் இது கட்டளை, நம் மேல் விழுந்த கடமை. தேவனிடத்தில் எதுவும் லகுவானது அல்ல. கிரயத்தை செலுத்தித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஜீவனை கொடுத்து சம்பாதித்தார், நாம் நம் நேரத்தை கொடுத்து, பிரைஸ் காட், ஆமென், நேரத்தை கொடுத்து அதை வாங்க வேண்டும். தகப்பன், நான் பகல் முழுவதும் அலைந்து தெரிந்து சம்பாதிக்கிறேன், வீடு திரும்பும் முன்ன பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டேன். விளையாடுவது, பேசுவது, சிரிப்பது, தன் தாயின் மடியில் படுப்பதை எல்லாம் விட்டுவிட்டு அப்பான்னு ஓடி வந்து என்மேல் புரண்டு எனக்கு முத்தங்களை கொடுத்த அடுத்த நிமிடம் அவர்கள் கேட்காததையும் நான் கொடுக்கிறேன். They are spending more time with me, so I want to spend more thing to them. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் என்னை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று ஜெபம் மட்டும்தான். ஆனால் ஜெபத்திற்கு மிக முக்கியமானது ரெண்டு. ஒன்று வேதம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை தொடாமல், வேதத்தை கை கொள்ளாமல் நான் ஜெபிக்கிறேன் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. இந்த நேரத்தில் என் மனைவியை நான் சாட்சியாய் சொல்லியாக வேண்டும். நான் பொதுவாய் யாரிடத்திலும் பேசுவதில்லை. காரணம், என் நேரங்கள் தேவனோடு செலவிடுவதை விரும்புவேன். என் மனைவியை அழைப்பார்கள், ஜெப விண்ணப்பங்களை சொல்வார்கள். என் மனைவி உடனே எனக்கு தெரிவிப்பாள். பிரயாணமோ, டிரைவிங்கோ, தூக்கமோ, உடனே ஆண்டவரை கூப்பிடுவேன், பதில் கொடுப்பார். ஆனால் சில ஜெபங்களுக்கு என் மனைவி சொல்லுவாள், ஜெபிக்கவே மாட்டார்கள் என்று. உதாரணமாய், ஒரு சகோதரி என் மனைவியின் இடத்தில் அழுகிறார்கள். 5 லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டாங்கம்மா, 5 லட்சம் ரூபாய். 1/4 மணி நேரம் அழுகிறாள். நான் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவி திரும்ப கேட்கிறாள், 5 லட்சம் எப்படி போச்சு அதை சொல்லுங்க. இல்லை, நீங்கள் ஐயாட்ட சொல்லுங்க. எப்படி போச்சுன்னு நீங்கள் சொன்னாதான் பிரதர்கிட்ட நான் சொல்ல முடியும். சும்மா
எல்லாத்தையும் பிரதர்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை, சென்னையில் செக்ரட்டேரியட்டில் ஒரு குமாஸ்தாவாக இருக்கிறேன், உனக்கு 2 கிரேடு ப்ரொமோஷன் வாங்கி தரேன், 5 லட்சம் ரூபா கொடுனாங்க. கொடுத்தேன். என் மனைவி மெதுவாக கேட்டாள், எந்த ஆலயத்துக்குமா போகிறீங்க? ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச். ஏம்மா, லஞ்சம் கொடுப்பது பாவம்னு உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலையா? இந்த அம்மா அமைதியாக இருந்தார்கள். மெதுவாக சொன்னாங்க, அம்மா உண்மையை சொல்லுவேன், வெளியாட்டியும் சொல்லக்கூடாதும்மா, சொல்லுங்க. வாங்கி கொடுத்ததே எங்கள் பாஸ்டர் தான். அதை வாங்கினது எங்கள் சர்ச்சினுடைய மூப்பர். ஏமாற்றப்பட்டது நான். என் மனைவி சொன்னா, இந்த ஜெப குறிப்புக்கு பிரதர் ஜெபிக்கவே மாட்டார். ஏன்? ஆண்டவர் முன்பு நான் நின்றால் அவர் கேள்வி கேட்பார், உனக்கு அறிவில்லையா? ஸ்தோத்திரம். நான் லஞ்சம் கொடுக்க சொன்னேனா? நான் பதவி உயர்வு தரமாட்டேனா? ஆக ஜெபத்திற்கு முதல் படி வேத வசனம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆகவே வேதத்தை தியானிப்பேன். நான் எதில் தவறினேன், எனக்கு இன்னும் எதில் குறைவு இருக்கிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு வேதத்தை திறக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தில் என் இருதயம் அப்படியே நிற்கிறது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள். ஆலயத்துக்குள்ள போகணும், அப்பாவை தரிசிக்க போறேன், யோசிக்கிறேன், என் பிள்ளைகளை எதிலையாவது நான் கோபம் மூட்டியிருக்கிறேன். அப்பா கேட்பாரே, பரிசுத்தர். வேதம் முக்கியம். 2, பரிசுத்தம் முக்கியம். ஜெபத்திற்கு பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கவே முடியாது. ஒருவேளை இப்பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பும், எங்க கண்ணு முன்னாடியே அநியாயம் பண்ணிட்டு ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்றானே, பாஷையே தெரியாமல் ஒரு குழந்தை கத்துவது நாய் குறைப்பது போலத்தான் இருக்கும். அதற்காக நாய் குறைக்கும் பொழுது நாம் ரசிப்பதில்லையே. அதுதான் தேவனுடைய பார்வை. யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனம், ஒரே அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை உங்கள் பரிசுத்த விசுவாசத்தில் உறுதி பண்ணிக்கொண்டு பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தம் விசுவாசமும் சேர்ந்து பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாய் பதில் கொடுக்கிறார். என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் ஜெபம்தான். என் பிள்ளைகள் 3 பேரை நீங்கள் கேட்டால் சொல்லுவார்கள், என் தகப்பனார் ஜெபிக்கிறவர். பல இடங்களுக்கு நான் போகிறேன், யாரிடத்திலும் பேசியிருக்க மாட்டேன். முதல் முறையாய் போவேன், அங்கு ஆசனத்தில் அமர்ந்திருப்பேன். அழைத்த ஊழியர் சொல்லுவார், இவர் ஒரு ஜெப வீரன் என்று. எப்படி தெரியும்? ஆவியானவர் சொல்லுவார், நான் தானப்பா போட்டு கொடுத்தேன். உங்களை பற்றிய சாட்சி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல பாடுகிறான், நல்ல டான்ஸ் ஆடுகிறான், நல்ல நவரசம் பொங்க வார்த்தைகளை பொழிந்து பேசுகிறான். இல்லை இல்லை. ஆர் யூ எ ப்ரேயர் மேன் ஆர் ஆர் யூ எ ப்ரேயர் உமன்? உன்னை சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போட்டாலே நீ வெளியே வந்துடுவேன். ஜெபம். என் வாழ்க்கையின் ஜெபம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டேன். சுருக்கமாய் சொல்லுவேன். தேவனிடத்தில் கேட்பதற்கு 3 வழிகள் உண்டு.
There are 3 ways we can ask our things to God. எபேசியர் 6:18, பிலிப்பியர் 4, இந்த 2 வசனங்களை பாருங்கள். பவுல் அங்கே 3 பதங்களை பயன்படுத்துகிறார். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம். அப்ளிகேஷன், requestation or supplication, and third one is prayer. நீங்கள் விண்ணப்பத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம், வேண்டுதல் மூலமாய் தெரியப்படுத்தலாம், ஜெபத்தின் மூலமாய் தெரியப்படுத்தலாம். விண்ணப்பம் பதில் கிடைத்தாலும் கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை. வேண்டுதல் கிடைத்தாலும் கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை. ஜெபம் செத்து போன லாசருவையும் உயிரோடு எழுப்பும். ஜெபத்தில் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போவேன். என் ஜெபத்தில் உயிரோடு எழும்பினவர்கள் சாட்சியை அடுக்கிக் கொண்டே போவேன். பிழைக்க மாட்டார்கள். ஒரு 1.25 வயது நிரம்பின ஒரு சிறு குழந்தை, பெயர் தன்யா. இப்பொழுது அவள் 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். 8 வயது. 6 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு உண்மை தெரியுமா? இன்று வரை அவளை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வருகிறது. ஐயா, என் ஒரே மகள் பந்து விளையாடினாள். வெளியே போன பந்து வெளியே நின்ற ஆடிக்காருக்கு கீழே போனது. எனக்கு தெரியவில்லை. நான் கிச்சனில் இருந்தேன். பிள்ளை படுத்து பாலை எடுக்க டிரைவர் வண்டி எடுத்துட்டான். தலையில் ஏறிடுச்சியா, மூளை வெளியே வந்துருச்சு. தேனி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். மதுரைக்கு கொண்டு போங்க, செத்து போயிடுவான். நாங்கள் மதுரை மீனாட்சி மிஷனில் வைத்திருக்கிறோம். 4:30 மணி டாக்டர் வந்து சொன்னார், காலையில் பாடியை வாங்கிக்கோங்க. என் பிள்ளை செத்து போச்சியா. 7:30 மணிக்கு அந்த செய்தியை பார்க்கிறேன். 20 நிமிடங்கள் அழுது ஜெபம் பண்ணினேன். 20 நிமிடங்கள் கழித்து ஜெபத்தை முடித்தேன். அந்த ஜெபத்தில் அமர்ந்திருந்த ஒரு தங்கை ரோசி, அவளுக்கு தெரிந்த ஒரு நர்ஸுக்கு ஃபோன் பண்ணுகிறாள். சாந்தி, தன்யான ஒரு பொண்ணு அங்கே இருக்கா? அந்த நர்ஸ் சாந்தி கேட்குறா, உங்கள் அண்ணன் ராஜேந்திரன் ஜெபம் பண்ணாரா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உங்கள் அண்ணன் ஜெபம் பண்ணாரா? ஆமாம். உங்கள் அண்ணன்ட்ட சொல்லு, தன்யா உயிரோடு எழுந்து உட்கார்ந்துருக்கிறார். ஜெபம் முடியாத காரியத்தை முடிய வைக்கும். விண்ணப்பம் நம்முடைய சொந்த காரியங்களை இறைவனிடத்தில் சொல்வது. ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, அன்பு சகோதரர் ஜான்சன் ஒரு கம்பெனி நடத்துகிறார், அங்கே ஒரு வேலை காலியாக இருக்கிறது என்று எனக்கு தெரிய வருகிறது. எல்லாரும் சொல்வார்கள், ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, விண்ணப்பம் கொடுங்க, எனக்கு வேலைக்கு. உங்களுக்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் சொந்தத்துக்கு, உங்கள் கம்பெனிக்கு, உங்களுடைய நலனுக்கு. இது ஜெபம் அல்ல, இட்ஸ் அப்ளிகேஷன், விண்ணப்பம். ஏமாற்று வரும். நம்முடைய காரியத்தை மட்டும் முழங்கால் போட்டுட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஏமாற்றாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ரேயர், இட்ஸ் அ அப்ளிகேஷன். வாட் இஸ் மீன் பை த சப்ளிகேஷன் ஆர் ரிக்வெஸ்டேஷன்? வேண்டுதல் என்றால் என்ன? ஒருவேளை கோயம்புத்தூர் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அதிகாரியை சந்திக்கணும், ஒரு உதவி வேணும். பிரதர் ஜான்சனை பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், அந்த பையன் என் கிளாஸ்மேட், நான் ஒரு லெட்டர் தருகிறேன், ஒரு கடிதம் தருகிறேன், நீங்கள் அதை கொண்டு போய் கொடுங்கள். எழுதுகிறார், வருகிற சகோதரர் ராஜேந்திரன் எனக்கு நெருங்கிய நண்பர், அவருக்கு உதவி செய்யும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்காக வேறொருவர் வேண்டிக் கொள்வது வேண்டுதல். மிஷனரிகளுக்காக, மற்ற சபை ஊழியர்களுக்காக, அவர்கள் இவர்கள் என்று மற்றவர்கள் பெயரை வைக்கிறீர்களே,
தட்ஸ் நாட் ப்ரேயர். இதை ரெண்டையும் செஞ்சுட்டு ஆமேன் போட்டு குப்புறப்படுத்திட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் பதில் கொடுக்கலையே என்று நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். வாட் இஸ் மீன் பை ப்ரேயர்? அன்பு சகோதரர் ஜான்சன் என்னை கேட்கிறார், நான் பதில் சொல்லுகிறேன். இது உரையாடல். அதே ஸ்தானம். என் இயேசு அமருகிறார், அவர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். நான் பேசுகிறேன், அவர் கேட்கிறார். அதுதான் ஜெபம். அனுபவம் இருக்கிறதா? யாரை ஏமாற்றுகிறோம்? போதகர்களே, யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? சபையே, யாரை ஏமாற்றுகிறாய்? ஜெபமே இல்லையே. கையில் திருவட்டை வைத்துக்கொண்டு ஒன்று எனக்கு பிச்சை போடுங்க, இல்லாட்டி என் குடும்பத்துக்கு போடுங்க, என் ஊழியத்துக்கு போடுங்க, என் கட்டடத்துக்கு போடுங்க, எங்கள் சபை மக்களுக்கு போடுங்க. அடுத்தவன் எக்கேடு கட்டு போனால் என்ன, நாங்கள் வாழணும், இல்லை எங்கள் சொந்தம் வாழணும். பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டாம். ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் விண்ணப்பம் பண்ண மாட்டான், வேண்டுதலும் செய்ய மாட்டான். அவன் ஜெபத்தின் வல்லமை அறிந்தவன். ஜெபிக்கிறேன், ஆகவே தான் கர்த்தர் எனக்காக இன்று வரை யுத்தம் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். உங்களுக்கும் அப்படியே செய்வாராக.